கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் பார்த்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏசியா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இன்று குழப்பத்தோடு இருக்கிறே என் அன்பு சகோதரியே, வேதனையோடு இருக்கிறியா, அல்லது கலக்கத்தோடு இருக்கிறியா, கவலையோடு இருக்கிறியா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறியா, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியல என்று ஒவ்வொருவரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? உன் அங்கலாய்ப்பை கர்த்தராகிய ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தயவு கர்த்தர் கொடுப்பார். சில நேரங்களிலே நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது, வருத்தங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னியும். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று வேதனையோடு அல்ல விரக்தி அடைந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷம் மாற்றக்கூடிய வல்லம் படைத்த தேவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஏசியா 40:1 தெளிவாக சொல், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் நாம் பார்க்க முடியும். ஏசியா 40:6 ஒரு சில வசனங்களை, நமது மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒரு பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கிற நாம் வாழ்க்கை கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்தில் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே எனக்குள் ஒவ்வொரு வாரம் என்னுடைய சாபங்கள், என்னுடைய கோபங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னியும் என்று சொல்வீர்களானால், மன்னித்து மனதுருகிற தேவன் இந்த